ஹாய், வணக்கம். என்னங்க சொல்கிறது, என் பொழப்பு எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு பக்கம் மழை இல்லை, ஒரு பக்கம் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு மைண்ட் செட்டில். யூடியூப்பில் வீடியோ போட்டால் யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் போட்டாலும் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு வெங்காயம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு டுபாக்கூர் வேலை செஞ்சுட்டு டுபாக்கூர் மூலியமாக யூடியூப் சம்பாதிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நேர் வழியில் நம்ம ஒரு வீடியோ போட்டால் நம்மளை மதிக்கிறதுக்கு எந்த நியாயம் இல்லை உலகத்தில். எல்லாருமே தான் பொதுவாக ஜென்ரலில் பேசுகிறேன். ஒரு பொம்பளை வந்து இப்படி 2 பக்கம் காமிச்சா லைக் 1,50,000 பேர் லைக் அப்படி இல்லை, டக்குன்னு ஃபேமஸ் ஆயிடறான். இதே வந்து நம்ம ஒரு ஆம்பளைங்க வந்து ஒரு வீடியோ போட்டு டெவலப் ஆகிறதுக்கு ஒரு யுகமே வேணும். எப்படி ஒரு யுகமே வேணும். அது டெய்லியாக வந்து எந்த கண்டென்ட் போடலாம் நினச்சி மண்டைக்கு பைத்தியமே பிடிச்சி போயிடுது. ஆனால் பொம்பளை நினச்சா ஒரே நைட்டில் ஒபமாயிடுறாங்க. எப்படிங்க அது? எப்படி எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து கத்தி வீடியோ போட்டாலும் எந்த நாய் பார்க்குறதில்ல, தலைகளுக்காக தொங்குனாலும் எந்த நாயும் பார்க்குறதில்ல. இதுக்கு என்ன தான் சொல்யூஷனு? பேசாமல் நம்ம ஒரு பொம்பளை மாறிட்டாலோ அப்படியும் பார்த்தா அது அதை விட கேவலமாக இருக்குது. எல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா, எல்லாருமே நீங்கள் ஏற்றி விட்றீங்க. ஒரு மீடியாக்காரங்க ஆகட்டும், ஒரு யூடியூபர் ஆகட்டும், ஒரு இன்ஸ்டாகிராமில் எல்லாமே தான் ஜென்ரலாக அதுதானே நடக்குது உலகத்தில். ஒரு ஆக்டரும் தூக்கி விட்றீங்க. சும்மா ஒரு 4 வார்த்தை பேசுனா வைரலாகி தூக்கி விட்றீங்க. ஒரு சராசரி இந்த உலகத்தில் வந்து ஏழைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்களெல்லாம் மீடியாக்காரர் பார்க்க மாட்டீங்களா? இந்த யூடியூபரே தூக்கி விடுவீங்களா? என்னங்க, நான் வீடியோ போட்டால் கழுவி ஊற்றுறீங்க, இதே ஒரு பொம்பளை வீடியோ போட்டால் லைக் அள்ளி பணம் தள்ளி கொடுக்குறீங்க. என்னங்க இது நான் எது? ஒரு ஏழைப்பாளைய ஒரு வீடியோ போட்டால் ஒன்றும் பிடிச்சிக்கிட்டு போங்க, எப்படிங்க நாசமாக போகணும்னு சொல்லுங்கள். இதாங்க லைஃபுங்கிறது. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகுங்க. மக்கள் சம்பாதிக்கணுங்க, வந்தால் உண்மையான பணக்காரன். புரிஞ்சுங்களா? பாய்ங்க.